இங்க ஹனிமூன் முடிச்சுட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த இடத்துல அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நாஸ்தி பண்ணி வச்சிருப்பாங்க. இத பார்த்துட்டு நம்ம பல்லவனுக்கு பார்த்தீங்கன்னா, வாந்தியே வந்துரும். இதனால நம்ம சோழன்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட கோவப்படுவாங்க. ஆனா அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, "நீங்க சீக்கிரம் வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏதாவது சொல்லியிருக்கணும். அதான் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வெடி குடிப்போம். இன்னைக்கு வீட்ல ஆள் இல்லனதும் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டோம். தெரியாம பண்ணிட்டோம்னு சொன்னா கூட, அதுக்கென்ன இப்போ அப்படின்னு சொன்னது உடனே பாண்டிக்கே கோவம் வந்துரும். அதுக்கு என்ன இப்போ வந்துட்டு அடிக்கே போயிருவாங்க. பத்தாததுக்கு பாண்டியும் பார்த்தீங்கன்னா, பாவம் உடம்பு சரியில்லாத ஆளுன்னுட்டு விட்டு வச்சா, ரொம்ப ஓவரா தான் பண்றீங்கன்னு அவங்க பங்குக்கு ஒரு சைடு திட்ட, சேரன் வந்து நிலாக்கிட்ட, "நீ உன் ரூமுக்கு போங்கம்மா, நான் கிளீன் பண்ணிட்டு வரேன்னு" சொன்னா, அவங்க ரூம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல கேவலமா இருக்கும். இதனால சோழன் பார்த்தீங்கன்னா, "யோவ்! இந்த ரூம யூஸ் பண்ண. எதுக்கே நிலா ரூமே இவ்வளோ கேவலமா வச்சிருக்க?" வாய்க்கு வந்த மாதிரி திட்டினதும், "இதுக்கு மேல இங்க இருக்கு டேஞ்சர்டான்னு" சொல்லிட்டு, தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அங்கருந்து அடிச்சு புரண்டு வெளியே ஓடிருவாங்க. பாண்டியும் பார்த்தீங்கன்னா, வானதி பார்க்க வந்த இடத்துல வானதியும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா மாத்திரை கேட்குறாங்க. அது எங்க இருக்கு? என்ன இதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. அதுல வேற பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதியிருக்கிற வார்த்தை எனக்கு புரியக்கூட மாட்டேங்குது. ரொம்ப பயமா இருக்குன்னு பேசிட்டு இருக்கிற இடத்துல டாக்டரும் பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு வர, வானதியும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நினைச்சுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்க, அதுக்கப்புறம் தான் கடையில வேலை பார்க்குற பையனும் பார்த்தீங்கன்னா, "அக்கா இதுதான்க்கா நம்ம ஹாஸ்பிட்டலோட டாக்டர்னு" சொல்லுவாங்க.